பாகிஸ்தான் மீது இந்தியா படையெடுக்குமோ என்கின்ற ஒரு அச்சம் நாட்டிலே குழம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பிறந்தநாள் விழாக்கள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்று அன்றைக்கு ரத்து செய்து நம்முடைய நிர்வாகியுடைய வற்புறுத்தலின் பெயரில் இந்த இடத்திலே இன்றைக்கு இந்த விழாவை நடத்திட வேண்டும் என்று நம்முடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களும் அவரோடு கட்சியுடைய தலைமை செயலாளர் சகோதரர் வின்சென்ட் அவர்களும் அவர்களோடு நம்முடைய கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்களும் நடத்தி தீர வேண்டும் என்று இந்த தேதியிலே நடத்தி இருக்கிறார்கள். உண்மையாக நாம் பிறந்தநாள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு இடர்பாடு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைக்கு ஏதோ வருண பகவான் நடந்து வைத்திருக்கிறார், இருந்தாலும் நம் மீது அவர் ஆசை கொண்டிருக்கிறார், நம்மை எல்லாம் நினைக்க அழகு பார்ப்பதற்கு. ஆக முதலிலே இந்த மன்றத்தை இந்த விழா நடத்துவதற்கு அனுமதி வாங்கி கொடுத்தது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார் கவுன்சிலுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பெரும்பாலும் இந்த மன்றத்தை அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருந்தும் இந்த மன்றத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாக அரசியலை தவிர்த்து இதை வழக்காடு மன்றம் அப்படிதான் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இது அரசியலை அப்பட்டமாக இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையாக ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் முழுக்க நினைந்த பெண் முக்காடி அதற்கு என்கின்ற ஒரு கேள்விதான் இங்கே வருகின்றது. ஆக பேசி ஆகிவிட்டது, இனிமேல் இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே அதை வேறு வழி இல்லாமல் விட்டுவிட்டோம். முழுக்க இங்கே அரசியல் களம் பறந்திருக்கிறது, அனல் பறந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மன்றத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த சிறப்பான இடத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சீமான்களும் சீமாட்டிகளும் வந்து போகின்ற இடத்திலே நமக்கும் ஒரு இடம் கிடைத்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்று சொன்னால் இது முழு காரணம் நம்முடைய அண்ணன் வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்கள்தான். அவர்களுக்கு நாம் இந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நம் பெயர்களை சொல்லுவதற்கு கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக நினைக்கின்றேன். ஆகவே இந்த பிறந்தநாள் விழாவிலே நம்முடைய 3 தலைப்பிலே பேச வேண்டும் என்று நம்முடைய தலைமை நிர்வாகிகள் விரும்பிய காரணத்தினால் அவரவர்களுடைய காலத்திலே இந்த சமூகத்திற்கு ஆற்றிய சமூக பங்களிப்பு, எழுச்சி, வளர்ச்சி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய காலத்திலும் புரட்சியாளர் மூர்த்தியார் அவருடைய காலத்திலும் தற்பொழுது நம்முடைய காலத்திலும் இந்த சமூகத்திற்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை
ஒரு பட்டிமன்றம் இல்ல வழக்காடு மன்றமாக இங்கே நம்முடைய நிர்வாகிகள் நாம் எதிர்பார்த்ததை விட மிக அழகாக இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள். உண்மையாக இது போன்று பகட்டு மேனிக்கெல்லாம் நாம் ஆசைப்படாமல் பிறநாள் விழாவை நாம் பெரும்பாலும் கொண்டாடுவதில்லை. நம்முடைய தொண்டர்கள் நம்மை வீட்டிலேயே சந்திக்கின்ற ஒரு சூழல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கென்று தனியாக மேடை அமைத்து அனைவரும் வரவழைத்து ஒரு விழா நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இதுவரையில் இல்லை. இந்த முறை நம்முடைய நிர்வாகிகளால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே பேசியிருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் மிக சிறப்பாக நாம் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அது முறைகள் என்று சொல்வதை விட நம்முடைய கடமைகள். இந்த சமூகம் நமக்கு என்ன செய்தது என்பதை காட்டிலும் இந்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ற ஒரு செய்திதான். ஆக அவரவர் காலங்களிலே அந்தந்த தலைவர்கள் செய்திருக்கின்ற தொண்டு நம்முடைய காலத்திலே நாம் செய்திருக்கின்ற தொண்டு. உண்மையாக இங்கே பேசுகின்ற பொழுது நம்முடைய நிர்வாகி ஒருவர், அதாவது பிரீஸ் பன்னீர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். ஆரம்ப காலகட்டத்திலே நாம் கரடுமுரடான பாதைகளிலே நம்முடைய சமூக அமைப்பு இருந்தாலும் இப்பொழுது பஞ்சு மெத்தையிலே நடக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையாக நம்முடைய காலம் அல்ல, இன்னும் பல தலைமுறைகள் வந்தாலும் கூட இன்னும் கூட நம்முடைய பாதைகள் கரடுமுரடானவைதான். அது கற்களும் முற்களும் இருக்கின்ற வழிதான். ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. நம்முடைய இந்த சமூகம் நம்முடைய கண்முன்னே இது சுதந்திரம் பெற வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் சொன்னார். நம்முடைய தலைவர் மூர்த்தியார் அவருடைய காலம் தொட்டு எப்படி ஒருவன் கடின உழைப்பிற்கு தன்னுடைய வேர்வை காய்வதற்கு முன்பாகவே கூலியை வாங்குகிறார்கள், அதுபோல நம்முடைய கடமைகள் இன்னும் ஒருவன் படிப்பதற்கு முடிவு இல்லை, அதற்கு எல்லையும் இல்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் படித்துக் கொண்டே போகலாம், அதற்கு முடிவு என்பது இல்லை. அதுபோல் இந்த சமூகத்திற்கு நாம் மாற்ற வேண்டிய கடமைகள் முடிவு இல்லை. ஆக நாம் கடைசி வரையில் இந்த சமூகத்தை நாம் வழி நடத்த, இந்த சமூகத்தை காப்பாற்ற, இவர்கள் முழு சுதந்திரம் பெறுவதற்கு, இவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதற்கு இன்னும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். அதனுடைய வழிகள் தான் இன்னும் கற்களும் புற்களும் கரடு முரடாக இருக்கின்ற பாதைதானே தவிர என்றைக்குமே பஞ்சு மத்தை என்கின்ற வார்த்தையே நம்முடைய வரலாறிலே அது இருக்காது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் நம்மை அப்படி வழிநடத்துகின்ற